கடைசி 2 பந்தில் 10 ரன்கள் தேவை. இந்திய அணி செய்த மேஜிக். கிரிக்கெட் வரலாறு பார்த்திடாத ஆட்டம். அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முக்கியமான கிரிக்கெட் தொடர் இந்த மாதம் 22ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. இந்த தொடரில் 5 T20 போட்டிகளிலும் 3 ஒருநாள் போட்டிகளிலும் இந்த இரு அணிகளும் பங்கேற்க உள்ளது. இந்த தொடருக்கான இந்திய அணியை இந்திய அணி நிர்வாகம் ஏற்கனவே அறிவித்தும் விட்டது. இந்த நிலையில்தான் இந்த தொடரை முன்னிட்டு அதற்கான பயிற்சி போட்டிகளில் இந்த இரு அணிகளும் ஏற்கனவே பங்கேற்று விளையாடி வருகிறது. அதே சமயம் நடந்து முடிந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் இந்திய அணி மோசமாக விளையாடி தோல்வியை தழுவியிருந்தது. அந்த தோல்வியிலிருந்து மீண்டு இந்திய அணி கம்பேக் கொடுப்பதற்கு இந்த இங்கிலாந்து தொடர் என்பது முக்கியமான தொடராக இருக்கும். ஏனென்றால் இந்த தொடர் முடிந்த பிறகு அடுத்ததாக சாம்பியன்ஸ் டிராபி தொடர் நடைபெற இருக்கிறது. ஆகவே சாம்பியன்ஸ் டிராபி தொடர் நடைபெறுவதற்கு முன்பு இந்திய அணி கம்பேக் கொடுக்க வேண்டியது அவசியம். ஆஸ்திரேலியா அணியோடு படுதோல்வியை சந்தித்து அந்த அவுட் ஆஃப் ஃபார்மிலிருந்து சாம்பியன்ஸ் டிராபியை இந்திய அணி சந்திக்கும் போது அது இந்திய அணி வீரர்களுக்கு மனதளவில் பெரும் பின்னடைவாக அமைந்துவிடும். ஆக இந்த இங்கிலாந்து தொடரை வெற்றி முகத்தோடு முடித்தால் அப்போது இந்திய அணி வீரர்களின் மனநிலை பாசிட்டிவான மனநிலைக்கு திரும்பும். ஆக அந்த ஒரு காரணத்தால் இந்த இங்கிலாந்து தொடரில் இந்திய அணி வெற்றி பெற வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. அதனால்தான் இந்த இங்கிலாந்து தொடரை முன்னிட்டு ஏற்கனவே இந்த இரு அணிகளுக்கும் வார்ம் அப் போட்டிகளை தொடங்கிவிட்டது பிசிசிஐ. அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி ஜாஸ் பட்லரின் அதிரடியால் 20 ஓவர்கள் முடிவில் 189 ரன்கள் எடுத்திருந்தது. பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, ருத்ராஜ் கெய்க்வாட், சூரியகுமார் யாதவ் போன்றோர் சிறப்பாக விளையாடி இந்திய அணியை கடைசி ஓவர் வரை அழைத்துச் சென்றனர். ஆனால் அந்த கடைசி கட்ட ஓவர்களுக்கு முன்னால் இந்திய அணி அடுத்தடுத்து 4 விக்கெட்டுகளை திடீரென இழக்க, இதனால் அப்படியே இந்த போட்டி மாறி இங்கிலாந்து அணியின் பக்கம் வெற்றி திரும்பியது. இதன் காரணமாக ஒரு கட்டத்தில் கடைசி 2 பாலுக்கு 10 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான சூழலுக்கு இந்திய அணி தள்ளப்பட்டது. அப்போது பேட்டிங் செய்து கொண்டிருந்த நம்ம சூரியகுமார் யாதவோ கடைசியாக வீசப்பட்ட 2 பந்துகளையுமே அடுத்தடுத்து சிக்சர்களுக்கு பறக்கவிட்டு இந்திய அணிக்கு மிரட்டலான வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். ஆக கடைசி ஓவர் வரை திரளாக சென்ற இந்த போட்டியில் இறுதியாக இந்திய அணியே வெற்றி பெற்றிருந்தது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இத்தகைய திரளான வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.